கதை போமா கதை போமா. தெருவில் போகிறவன் ரிவ்யூ சார்பாக தெருவில் போனால் ஒரு 5 பேரை கூட்டு வந்து உட்காந்துருக்கோம். இது எதுக்குன்னா ஒரு படத்தை பற்றியோ இல்லை ஒரு சீனை பற்றி பேச போகிறது கிடையாது. ஒரு புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். சாரி, ஒரு புத்தகம் கிடையாது, பல புத்தகங்கள். அவங்கவுங்க படித்த புத்தகத்தை இல்லை அவங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை ஷேர் பண்ண போகிறாங்க. அது ஏன்னா அவங்க படித்த புத்தகத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் படித்த புத்தகத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இது. நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். எஸ்ராவுடைய இந்த கதைப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா கழுவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது வந்து பார்த்திங்கன்னா கதையோட தொடக்கத்திலே வந்து ஒருத்தவனை அறிமுகப்படுத்துகிறாரு. அவன் வந்து அந்த சிட்டியில் வந்து அந்த பேருந்தில் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிடறான். ஒரு ஆண் கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிச்சிடறான். அப்புறமா தான் அவன் யார் அப்படின்றப்ப அவன் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன், இங்கே ஏதோ வேலை தேடுறதுக்காக ஏதாவது கை வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தவன். அவனுக்கு அந்த வேலை கூட கிடைக்கல. அப்புறமா ஒரு நாள் வந்து சில கெட்ட சகவாசத்தில் பிக் பாக்கெட்டை கற்றுக்கிட்டு எல்லா டவுன் பஸ்லையும் ஏறி பிக் பாக்கெட் அடிக்கிறது தான் தொழிலாக வச்சுருக்கான். அன்றாடங்காட்சி மாதிரி அன்னன்னைக்கு அவன் பர்ஸ் அடித்து அன்னன்னைக்கு அவன் வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி. அப்படி அன்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு ஆண்கிட்ட இருந்து ஒரு பர்ஸை அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பர்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து ஒரு பெரிய ஒரு லெட்ரு இருக்குது. அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானம் அடங்கின நேரத்தில், மத்தியானமோ இல்லை சாயந்தரமோ அடங்கின நேரத்தில் ஒரு கடையோட வாசல் மூடின கடையோட வாசலில் வந்து உட்காந்து அந்த கடிதத்தை படிக்கிறான். அந்த கடிதம் வந்து ஒரு பொண்ணு எழுதியிருக்கா. அவள் பேர் வந்து ஏதோ ஒரு கிறிஸ்துவ பேர், மேரியோ மரியமோ ஏதோ பேர் எழுதியிருக்கா. அவள் வந்து அந்த ஆணோட பேர் சொல்லி எழுதியிருக்கா. இது மாதிரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கிறப்ப அந்த கதை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு பேக்கரியில் வந்து அந்த கை வேலை பார்த்துருக்காங்க, எடுபடி வேலை அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த யாருக்கு அந்த கடிதம் எழுதியிருக்காரோ அவரும் வந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து முன்னாடியே வேலை பார்த்துட்ருக்கு. இவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவர் வந்து அந்த கடைக்குள்ளே வேலைக்கு போகிறாரு. பார்த்த உடனே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பிடிச்சிருது. இந்த பொண்ணு அறிமுகமாகறப்ப அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு அறிமுகமாகறப்ப அந்த பொண்ணு வந்து வாயை மூடியே தான் அறிமுகமாகறா. வாயை மூடியே தான் லைட்டாக பேசுகிறா. ரொம்ப சிரிக்க மாட்டா. சிரிக்கிறதுனா கூட வாயை மூடி தான் சிரிப்பா. அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னா, அவளுக்கு வந்து எத்துப்பல். ஸோ எத்துப்பல் பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து அப்படியே சிரிக்கிறப்ப பார்க்குறப்ப அந்த முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அவளுக்கு எத்துப்பல் அது வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக அவள் மூடியே அந்த சிரிக்கிறது, லைட்டாக பேசுகிறது, அந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பாள். இந்த பையனுக்கும் வந்து அந்த பொண்ணோட அழகை பார்த்து, அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து பிடிச்சி போய் லவ் சொல்லலான்னு ட்ரை பண்ணுறப்ப அப்போ அவள் சிரிச்சிடுறான். சிரிச்சோடனே அந்த பல்லு தெரிஞ்சிருது. உடனே நான் வந்து எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கி போகிறான். ஸோ இப்படி தான் அந்த கதை நடந்திருக்கு. ஸோ இப்படி இந்த விஷயம் நடந்ததுலேருந்து அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவளை அவாய்ட் பண்ணுறான். அவாய்ட் பண்ணுறப்ப இப்போ அவன்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு தன்னோட காதலை தொடரணுன்றதுக்காக அந்த கடிதத்தை எழுதியிருக்கா. இது மாதிரி அவள் சொல்லுவாள், இது மாதிரி நான் வந்து வேணும்னே வந்து வாயை மூடி இது பண்ணல, சந்தர்ப்ப சூழ்நிலையோ விதியோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அறிமுகமாக இருப்பேன், நான் வாயை மூடி தான் இருந்தேன். நீங்கள் ஏதோ பேசிகிட்டே இருக்கிறப்ப நான் அதுக்கு லைட்டாக தான் சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா போக தான் நான் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நாம் வாட்ட அந்த பல்லை காமிக்கிற மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சோம்னா இவர் வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் போயிருமோ அப்படின்னு. எங்கள் அப்பா, அம்மா, என்னோடய சகோதரன் அவங்களாம் விட உங்களை தான் நான் ரொம்ப பிரியமாக நேசித்தேன். ஸோ உங்ககிட்டே என்னோட அந்த அவலட்சணமான முகத்தை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் விரும்பினேன். அதனால தான் இப்படி பண்ணேன். நான் வந்து வேணும்னே உங்களை ஏமாற்றலை, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி எந்த விதத்தில் உங்களுக்கு இந்த பல்லு வந்து உங்களை இது பண்ணியிருக்குமோ, பயமுறுத்திருக்குமோ, அந்த பல்லை வந்து நேற்று வந்து நம்ம பேக்கரியில் இருக்கிற அந்த இடக்கல் இருக்குல்ல, அதை வச்சே நான் அடித்து என் பல்லெல்லாம் இப்போ உடஞ்சிருச்சு. நான் இப்போ நேற்று தான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்க அப்படின்னு. அது வந்து இன்னும் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் திருப்பி சம்பள பாக்கி வாங்குறதுக்காக இங்கே வர்றப்ப உங்களுக்கு தெரியாமல் இந்த பர்ஸில் வந்து இந்த கடிதத்தை நான் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கடிதத்தை படிச்சுட்டு நீங்கள் திருப்பி என்னை ஏற்றுக்குவீங்களோ ஏற்றுக்கலையோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப உருக்கமாக வந்து அந்த கடிதத்தை எழுதியிருப்பாள். இது வந்து இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த கடிதம் யார்கிட்ட போகணுமோ அவன்கிட்ட பர்ஸ் அடித்த அந்த திருடன்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ அப்போ அவன் ஒரு நிமிஷம் இத்தனை நாள் எத்தனையோ அவன் பர்ஸுகளை பார்த்துருப்பான், அதில் எவ்வளோ பணங்கள் எடுத்திருப்பான். அப்போல்லாம் அவனோட மனசு வந்து குற்றவுணர்வு ஏற்படாது. ஆனால் இந்த கடிதத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிடுவான். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அது சாயந்தரம் ஆயிருக்கும், மத்தியானமாக ஏதோ அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு நேரத்தில் தான் வந்து இந்த பர்ஸையை திறந்து பார்த்து உள்ளே என்னமோ இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை படித்து பார்த்துருப்பான். இப்போ என்ன பண்ணுறது, அந்த பையனை போய் தேடி நம்ம எங்கேயாவது கொடுக்க முடியுமா அப்படின்லாம் யோசிப்பான். பார்த்தா அந்த கடைசி பஸ் வந்து அந்த நகரத்தோட கடைசி பஸ் வந்து போயிட்டுருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி வந்து ரொம்ப பரிதாபமாக அதை பார்த்துட்டு போவான். ஸோ வந்து இந்த கழுவேற்றம் அப்படின்ற இந்த சிறுகதை, அந்த கழுவேற்றம் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த தண்டனை என்ன அப்படின்னு. அந்த கழு மரத்தில் வந்து ஒருத்தவனை ஏற்றுறது அப்படின்னு. அந்த திருடனுக்கே இது ஒரு கழுவேற்றமா, இல்லை அந்த கடிதத்துக்கு ஏற்பட்ட கழுவேற்றமா,
இல்லை வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கல்வெட்டுமா அப்படின்றது வந்து அது வந்து நம்மளுக்கே விட்டுருவார், அது ஓப்பனண்டாக நம்மளுக்கே விட்டுருவார். இந்த சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். புக்கு படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ சொல்ல போகிற புக்கு வந்து நான் படித்த புக்கு கிடையாது, கேட்ட புக்கு. சொல்லுங்கள். ஏன்னா நான் டக்குன்னு மறந்துடுவேன், ரொம்ப நாள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் கேட்ட புக்கு ராக்கி ரங்கராஜனுடைய கௌரதம். என்னை வந்து ஆடியோவாக தான் கேட்டிருக்கேன் ஒருத்தர் சொல்லி. ஸோ அந்த கதையை சொல்கிறேன், ஓகேவா? இந்த கதையோட ஒரு நைட்டு ஒரு 9லேருந்து ஒரு 10 மணி டைம். அந்த டைமில் ஒரு ஆட்டோ டிரைவர், அது கேரக்டர் தான் சொல்லுவாங்க, அந்த ரைட்டர் கேரக்டர் தான் பில்டு பண்ணிட்டு வராங்க. அந்த கேரக்டர் ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு ரோட்டில். அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு ரொம்ப போதையில் உளறிட்டு அந்த ஏரியாவே சலம்பல் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இந்த டிரைவர் கேரக்டர் பார்த்துட்டு இங்கே நிற்கும்போது போகலாமா வேணாமான்னு யோசனையிலே இருக்குது. ஏன்னா அந்த குடிகாரனை கடந்து தான் போகணும் அப்படின்றப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலான்னு இருக்கும்போது அந்த குடிகார கேரக்டர் அந்த ஆட்டோ பக்கத்துலேயே வந்துட்டு அப்படி வந்ததுக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் பயமாகுதுன்னு யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்களோ இது பண்ண போது. அந்த கேரக்டர் யோசிக்கும் போது இந்த குடிகார கேரக்டர் வந்துட்டு என்னை வந்து அந்த ஏரியாவில் ட்ராப் பண்ணிடு, இறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர்கிட்ட கேட்குது. அப்படி கேட்கும்போது அந்த கேரக்டர் கேட்கும்போது அந்த கேரக்டர் வந்து இல்லை நான் ஏற்ற மாட்டேன், நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி எனக்கு ஏற்றி விட, நீ ஓட்டுறது தான் ஆட்டோ இருக்குது, நீ என்னை கொண்டு ட்ராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்படி ஒரு பேசிக்கிட்டே இருக்கு, உரையாடல் போயிட்டே இருக்குது. இவங்க ஏற்றவே மாட்டேன்றாங்க. குடிச்சிட்டு அந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதான் நடந்துகிட்ருக்கு. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது போலீஸோட சவுண்டு கேட்குது, சைலன்ஸோட சவுண்டு கேட்குது. சரி போலீஸ் வந்தால் சின்ன பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, சரி ஆட்டோவில் எரித்தோலை அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, குடிச்சிருக்கான் என்ன பண்ணுவானா இது பண்ணுவானா அப்படின்ற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவன் குடிச்சிட்டு அந்த போதையிலே இருக்கும்போது சரி ஒரு கான்வர்சேஷன் பில்டு பண்ணுவோம்னு சொல்லி அந்த கேரக்டர் அந்த கான்வர்சேஷன் தான் டெவலப் பண்ணுது. என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு வரும்போது ஏன் இவ்வளோ குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் சின்ன வயசுலேருந்து குடிச்சு இதாகிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கப்போ இவங்களை பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லையா அப்படின்னா இல்லை பொண்டாட்டி இருந்தா நான் வந்து குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாலும் அவனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. போய் இப்போ குடிய விட வேண்டியதானே தெரியுது, இல்லைன்னா விட முடியல, ஆனால் அவன் ரொம்ப நல்லவ வரும். ஏன் நீ ஒய்ஃபை பற்றி நல்லா தான் சொல்லுவான் அந்த குடிகார கேரக்டர். ஒய்ஃபு சொல்லும்போது ஏன் இவ்வளோ தான் உணர்வு இல்லை, திரும்ப போய் உன் பொண்டாட்டிகிட்ட பேசி கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னோடனே அதுக்கு அந்த கேரக்டர் நான் சொன்னால் நம்ம கௌரதம் என்ன ஆகுறது, அந்த வார்த்தைக்கு காலத்து அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். கௌரதம் நம்ம கௌரதம் என்ன ஆகும், கௌரதம் என்ன ஆகுன்றது இல்லை, போனதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக குடிக்கிறேன், இன்னும் என்னோட இது மோசமாகுது அப்படின்ற மாதிரி அதை சொல்லிக்கிட்டே போகுது. ஸோ இருக்கும்போது இவங்க 2 பேசிகிட்டே இருக்கும்போது ஆட்டோ போகும்போது அந்த குடிகார கேரக்டர் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. இறங்க வேண்டிய இடப்ப ட்ராப் பண்ணிவிட்டு இறங்கும்போது பர்ஸை பார்க்குது, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் டிரைவர் கேரக்டர் பார்த்துட்டு சரி பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ திரும்ப அந்த கேரக்டர் அங்கேருந்து பக்கத்தில் தான் அந்த ஸ்டாண்டு, அங்கே போய் நிற்கும்போது அங்கே ஒரு பெரியவர் அப்போ அந்த கேரக்டரை பார்த்துக்கிறார். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நைட்டு 8:30 மணிக்கெலாம் வந்துடுன்னு, ஏன் 9 10 மணிக்கெலாம் வர, அது சேஃப் இல்லைல்ல, சொன்னால் புரிஞ்சு மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே அந்த பெரியவர் கேட்குறாரு அந்த ஒரு அங்கே ஒருத்தர் பேசிக்கிருந்தியா, ரொம்ப தெரிஞ்சவரா, எவ்வளோ நேரம் பேசிக்கிருந்தா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் என்னோடய முன்னாள் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை சொல்லிட்டு போகுது. அவ்வளோதான், ஓகேவா? இதுதான் நான் கேட்ட கதை, படித்த கதை இல்லை. திரும்ப இன்னொரு வாய்ப்பு இருந்தால் நான் படிக்கிறேன். இதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு பெண் கதாபாத்திரத்தை அந்த ரைட்டர்ஸ் வந்து வெறும் கேரக்டர் டிரைவர்னு சொல்லியே நம்ம போயிட்டு இருக்கும்போது கடைசியில் தான் ரிவீல் ஆகும் அது ஒரு பெண் தான் ஆட்டோ ஓட்டுறாங்க, அந்த குடிகாரம் வந்து அவருடைய கணவர் அப்படின்ற மாதிரி முடியும். இதுதான் அந்த கதையோட நான் கேட்ட கதையோட இது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவன் ஃபஸ்ட்டே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் நம்ம எக்ஸஸ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதான் அவன் வந்து உள்ளே ஏற்றிப்பான். ஏற்றுக்கினதுக்கப்புறம் அவன் குடிபோதையில் இருக்கான், முன்னாடி யாருக்கான்னு கூட தெரியாதுன்னா கூட அந்த பொண்ணு இவன் முன்னாடி வெளிப்படுத்திக்க மாட்டான், நான் தான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்றத வெளிப்படுத்தான். அது அவளோட கௌரவம், அது அவளோட கௌரவம். ஸோ அவள் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கா, எல்லாரும் கௌரவம் இருக்குது. நான் வாய்ச்சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை ஆடியோவாக தான் கேட்டேன். ஜெயகாந்தன் எழுதினது. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அவள் ஒவ்வொரு ஊர்லேயுமே சத்திரச்சாவடின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அது மாதிரி அதாவது யாருமே அனாதை அவங்களாம் தங்கிட்டு போகிற இடம் மாதிரி. அந்த இடத்துல அந்த பொண்ணு டெய்லி ஸ்டே பண்ணுவாள். அவளுக்கு கூடை பின்னுற ஒரு பழக்கம் இருக்குது. கண்ணு தெரியாது, ஆனால் கூடை பின்னுவாள், நல்லா கூடை பின்னுவாள். அதை கூடை பின்னி அதில் விற்கிற காசில் வச்சு தான் ஏதோ கொஞ்சம் அவளால் டெய்லி அவளோட வாழ்க்கையெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கா. ஒரு நாள் இப்படி தான் சத்திரச்சாவடியிலே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் எதிர்பாராமல் ஒரு புல்லாங்குழல் சத்தம் கேட்குது. ஒருத்தர் நம்மளை நோக்கி வராரு. அப்போ நாய் கொலைக்குன்னு குலைக்குது. உடனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் அங்கே யாருமே இல்லை, அவள் மட்டும் தான் அந்த நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு.
அப்போ யாருமே இல்லாதப்போ அவள் பயப்படுறா. பயந்துட்டு வந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த புல்லாங்குழல் வந்துட்டு ரொம்ப இனிமையான குரலாக இருந்துச்சு. முதல்ல பயம் ஆரம்பிச்சவன் அது அந்த இசையை அவள் மறந்து தானாகவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்டுட்டு அமைதியாகவே இருக்கா. அவளுக்கு இருந்த பயம் வந்துட்டு போயிடுச்சு. போயிட்டு வந்துட்டு அவள் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்டத்தில் நெருங்கி வர மாதிரி ஃபீல் ஆகுது. வந்தோடனே அவர் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானும் ஒரு அனாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, யாருனாலும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தானே இந்த இடம், யாருனாலும் தங்கிக்கலாம், நீங்கள் வந்து தங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நைட்டு வந்துட்டு இவங்க 2 பேர் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நிறைய உரையாடல்கள் போயிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற கேட்குறாரு. சரி நீங்கள் போய் தண்ணி வந்து குடிங்க அப்படின்றப்போ அந்த இடம் வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓரளவு மைல்டாக தெரியும். அந்த மாதிரி வெளிச்சத்தில் அவர் போய் தண்ணி முக்கறக்காண்டி போகிறாரு. அப்போ நிறைய கால் தட்டி இந்த மாதிரி விழுகிற மாதிரி போகிறப்போ அவள் வந்துட்டு தண்ணி அவளுக்கு கண்ணு தெரிலனாலும் தண்ணி இந்த இடத்துல தான் இருக்குன்னு கரெக்டான டைரக்ஷன் அவள் சொல்கிறா. அப்போ வந்துட்டு அவளுக்கு கண்ணு தெரிலன்றது வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு அவளுக்கு அந்த கரெக்டாக வந்துட்டு இந்த இடம் இப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நல்ல டேலண்டான ஒரு பொண்ணு ஆக்சுவலாக சொல்லிவிட்டு அவள் சொல்லுவா. அவர் போய் அதுக்கப்புறம் மோந்து தண்ணிலாம் குடிச்சிருவார். குடிச்சிட்டு சேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்போ அவள் வந்துட்டு அவளை அறியாமையே வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு ஒரு காதல் வருது அவளுக்கு. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. கேட்டோடனே அவர் பதில் எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாகவே வந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அழுதுகிட்டே கிளம்பிட்டார். இவ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஒருவேளை இவர் தூங்கிட்டாருன்னு நினச்சிட்டு இவ சரி நம்ம காலையில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு கீழே தடவுறா. பக்கத்தில் இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அவர் இல்லை. ஒருவேளை நம்ம கண்ணு தெரில அதனால அவர் இப்படி நினச்சிட்டு போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப சங்கடப்படுறா. ஒரு வாரமாக இவ வந்து கூட பின்றா. ஆனால் வந்துட்டு முதல்லலாம் இருந்த ஹாப்பினஸ் அவள்கிட்ட இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாகவே இருக்கா. ரொம்ப அவர் நினச்சி கவலையாக இருக்குது. அழுதுட்டு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவர் எப்போ வருவார், நம்ம கேட்டது எது தப்பாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சிட்டு வந்துட்டு திரும்படியும் அந்த புல்லாங்குழல் இசை கேட்குது. அவளுக்கு அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக ஆகுது. ஒரு மாதிரி எதிர்பாராத ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஆனந்தம். அப்போ வராரு. வந்த உடனே அவள் வந்து கேட்குறா, நான் கேட்டது எதுவும் தப்பாயிடுச்சா, மன்னிச்சிருங்க, அதுக்குன்னு எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் என்கிட்ட போயிட்டீங்க என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டப்போ என் கண்ணு குறைபாடுனால தான் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, உன் கண்ணு மட்டும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் எனக்கு கண்ணு தெரியாது, நானே ஒரு புல்லாங்குழல் அது மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு அதில் நான் அந்த பிச்சை எடுத்து அந்த இதில் தான் சம்பாதிப்பேன், நான் எப்படி உன்னை பார்த்துக்கிறது, என்னால் நீ கஷ்டப்பட்டுருவோன்னு பயந்து தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்துட்டு இதுதான் கதை. அப்புறம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களோட காதல் அப்படியே மலர்ற மாதிரி முடிச்சிருவாங்க. கண்ணோடு கண்ணோக்கின் வாய்ப்பேச்சிற்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து எழுதியிருப்பார். ஆனால் அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட காதலே வாய்ப்பேச்சில் தான் இருக்கும், கண்ணு தெரியாதுல்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். நீங்கள் படித்த ஏதாவது கவிதை உங்களுக்கு எது இன்ஸ்பயர் ஆகிருக்கு, உங்களுக்கு ரொம்ப ரீசெண்டாக பிடிச்ச கதை அப்படின்னா? நான் நேற்று ஒரு புக்கை வாங்கி அவசர அவசரமாக படித்தேன். சுஜாதாவோட சிறுகதை எழுதுவது எப்படி அப்படின்ற புக்கு. பேசிக்கலாக எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அதனால் அதை வாங்கி படித்து நம்ம ஏதாவது பிக்கப் பண்ணிக்கலாம் பார்த்தா திரும்பி பார்த்தா தான் தெரியுது சிறுகதை யாராலையும் கற்றுத்தர முடியாது எழுத. இதை வச்சு நீங்கள் ஒரு ஓமையை எடுத்து கற்றுக்கலான்னு சொன்னார். அதில் ஒரு கதை வந்தவன், அது வந்து நிறைய ட்ராமாவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். அந்த கதையில் மொத்தம் 3 பேர். இல்லை டைம் இல்லை, நான் மெதுவாக சொல்கிறேன். அந்த கதையில் மொத்தம் 3 கேரக்டரு. ஒரு ஐயர், அவர் வந்து சின்னதாக ஒரு மெஸ் நடத்துகிறாரு, அவங்க முனைவி, அதுக்கப்புறம் ஒரு இளைஞன். அந்த இளைஞன் நைட் டயத்தில் வந்து அவங்க ஹோட்டலில் சாப்பாடு கேட்டு வரான். அப்போ எல்லாருக்குமே அது முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்காரு. இவன் கேட்குறான், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. இல்லைங்க சாப்பாடு தீர்ந்துருச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, அவருக்கு தரலாம், அவர் என்ன ரொம்ப திட்டு வரைஞ்சனோன்னே சரி அங்கே மைசூர் பாக்கு இருக்குது அதையாச்சும் கொடுங்கன்னே அது பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு, அது இதாக வேணாம், அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ என்னால் முடியலையே, ரொம்ப பசிக்கணும்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும் போய் பாருங்கன்னொன்னா, இல்லைங்க நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், எங்கேயுமே ஹோட்டலில் ப்ளீஸ் எதாவது பண்ணி கொடுங்கன்னொன்னா அப்படியே பார்க்குறாரு. சரி உப்புமா சாப்பிட்றீங்களா அப்படின்னோன்னா ஓகே பரவாயில்ல சாப்பிட்டுக்கலாம்னா டக்குன்னு ஒய்ஃப்ட்ட உப்புமா பண்ணுமா அப்படின்னோன்னா ரவை இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரவை இல்லையா, சரின்னு டக்குன்னு ஒரு 2 ரூபா எடுத்துகிட்டு பக்கத்தில் போய் ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா செய்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, என்னங்க ஹோட்டலில் டெவலப் பண்ண வேண்டியதானே அப்படின்னோன்னா, இல்லை நான் நல்ல ஹோட்டல் பெருசாக தான் வச்சுருந்தேன், அப்புறம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எங்கே இருந்த ஒருத்தர் மாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிட்டாரு, நல்லா இதாக இருந்தேன், இப்போ யாருமே என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசி முடித்தோன்னா அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. 1 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா 50 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா கல்லால் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா
37 ரூபா இருக்கணும்னா டக்குன்னு அந்த இளைஞன் வந்து கத்தி எடுத்து அவட்ட காட்டுறாரு. காட்டி இருக்கிற காசை ஃபுல்லாக என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறாரு. இவர் அப்படியே திகச்சு நிற்கிறாரு. என்னடா அப்படின்ட்டு நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணணும் இப்படி காசு கேட்டோன்னே அந்த இளைஞன் சொல்கிறான், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது, நல்லவனை தான் இங்கே எல்லாரும் ஏமாத்துறாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொடுங்க, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ இதான் என்னோட முதல் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை வாங்கிட்டு அவர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அதையும் வாங்கிட்டு வெளியே போகிறாரு. நான் வெளியே போகிறப்ப கத்துனா உங்களை குத்திரின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே கிளம்புறாரு. அவன் வெளியே போனோன்னு டக்குன்னு அந்த ஐயர் வெளியே வந்து கத்தான் பார்த்தா கத்த மாட்டார். தம்பி அந்த வாட்ச் அப்பப்போ ஆட்டிக்கங்க, அது ஓடாது, ஆட்டினா தான் ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளேருந்து அவங்க மனைவி வெளியே இன்னொன்று டவரால் ஒன்று கொண்டு வராங்க கஞ்சி மாதிரி அந்த இளைஞனுக்கு தர. பார்த்தா அந்த இளைஞன் ஆல்ரெடி வெளியே ஓடி போயிட்டான். இதுதான் அந்த படித்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜெயகாந்தன் எழுதிய யாருக்கு அழுதான் அப்படின்ற ஒரு கதை. யாருக்காக அழுதான், அதாவது அந்த கதையில் அந்த யாருக்காக அழுதான்றது தான் அந்த கதையோட டைட்டில். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால எல்லாம் ரொம்ப ட்ரெண்டாக போகுது அந்த இது. எப்படின்னா யாருக்காக அழுதான்ற கதை கேட்டால் உங்களால் வந்து அழுகாமல் இருக்க முடியாது அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்படி என்னடா ஒரு கதை அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போய் பார்த்தேன். ரொம்ப அப்பாவியாக இருக்கானே அப்படின்னு சொல்கிற கேரக்டரை பார்ப்போம். அடப்பாவி இப்படி இருக்கானே அப்படின்ற அளவுலாம் பர்சன்ஸ் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கதையில் ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் பேர் வந்து ஜோசப். அவன் என்ன ஒர்க்கு பார்க்குறான் அப்படின்னா அவனோட தினசரி வேலை ஒன்று இருக்குது. ஜோசப் வந்து ஒரு கிறிஸ்டின் கிடையாது, ஃபஸ்ட் அவன் ஒரு ஹிந்து. அவன் வந்து சர்ச்சில் வர அந்த பிரச்சுரங்கள் இருக்குல்ல, துண்டு பிரச்சுரங்கள் விநியோகிப்பாங்க. அந்த பிரச்சுரத்தை போய் வீடு வீடுக்கு கொடுக்குற வேலை, அதுதான் அவனோட வேலை. அதில் அவனுக்கு ஒரு வருமானம் வருது. இந்த வேலையை தான் வந்து ஜோசப் பார்க்குறான். கிறிஸ்டியானிட்டியில் அவனுக்கு இருக்கிற ஒரு சில ஈடுபாடு, சரி பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிறிஸ்டினாவும் மாற ஆசைப்பட்டான். கிறிஸ்டினாக மாற ஆசைப்படல, கிறிஸ்டினாவும் மாறுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவன் எல்லா மதத்தையும் பொதுவான ஒரு ஆளாக இருந்தான், எல்லா மதத்தையும் விரும்புவான். அவன் எப்படி ஒரு கேரக்டர்னா, ஒரு சிலருக்கு கண்ணீர் அப்படின்றதே வராது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவன் கிட்டத்தட்ட எப்படி ஒரு பர்சன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவன் அழுக மாட்டான் இந்த கேரக்டர். அது ஜெயகாந்தனுக்கு அந்த குசும்புன்றது ரொம்பவே இருக்கும். அழுகாத ஒரு பர்சன், அவனை வச்சு ஒரு கதை எழுதி யாருக்காக அழுதான்னு ஒரு பேரை வைக்கிறார்ல, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ரைட்டர்ஸோட ஒரு இது. இப்போ ரைட்டர் நம்ம கேட்குறோம் அப்படின்னா எழுத்தாளர்கள்லாம் எந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த பீக் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்தவங்க இந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களோட கதையை ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா ஜெயகாந்தனோட இந்த கதையை சொல்லலாம். யாருக்காக அழுதான் அப்படின்ற கதையில் வர அந்த ஜோசப்ன்ற கேரக்டர் அழுகவே மாட்டான். எப்போவுமே அவனுக்கு அழுகிற பழக்கமே கிடையாது. அது எந்த அளவுன்றத கதையிலையும் அவர் சொல்லியிருப்பார். இவன் இந்த வேலையை தான் வந்து ரெகுலராக பார்க்குறான். இவனுக்கு மாரிமுத்துன்னு சொல்லி ஒரு நண்பன் இருக்கான். இவனுடைய திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது இவங்க அம்மா வந்து அவனோட இப்போ இல்லை. அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணத்து மேலே அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதாவது ஜோசப்பினுடைய மனைவிக்கு ஜோசப்பை வந்து திருமணம் செய்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கும். அவனால் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியாமல் இருக்கும். இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த பொண்ணுக்கு இவனுடைய நண்பன் மாரிமுத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு நாள் இவன் வீட்டுக்கு போகும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத அவன் பார்த்துருவான். இப்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவி வேற ஒருவரோட தொடர்பில் இருக்கிறத பார்க்கும்போது கட்டாயமாக எந்த ஆனாலும் பிரச்சனை பண்ணும். அப்போது இவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்றது தான், அவன் எவ்வளவு அப்பாவியாக இருந்தான் அப்படின்றத ஜெயகாந்தன் அங்கே சொல்கிறாரு. அங்கே போய் அங்கே பார்த்துட்டு அப்படி நிற்கிறான், அமைதியாக நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து அது தப்புன்னு உடனே அவளுக்கு உணர்ந்துருச்சு. அவன்கிட்ட ரொம்ப ரிப்பல் பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான், நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன், இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்கிறா. அவன் சொன்ன வார்த்தை, இல்லை உனக்கு அவன் மேலே விருப்பம் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, என் மேலே விருப்பம் இல்லைன்றதும் எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் அந்த தாலின்ற அந்த ஒரு இதுக்காக நீ என் கூட வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த சம்பவத்து மேலே எனக்கு கோபமும் கிடையாது. நீ அவன் கூட வாழ்கிறது தான் சரின்னு சொல்லி மாரிமுத்தோட அவனோட மனைவியவே சேர்த்து வச்சிடறான். அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர் அவன். மாரிமுத்து ஒரு லேசியான பர்சன், ரொம்ப சோம்பேறி. இவன் இந்த பொண்ணை கரெக்டாக பார்த்துக்குவானா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. தான் அந்த சர்ச்சில் பார்த்துட்டு இருந்த அந்த பிரச்சுர விநியோக வேலையை அவனுக்கு மாற்றி விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிடறான். நிறையா இப்போ 5 பேர் 5 கதை சொல்லியிருந்தோம். இதுதான் இந்த இதோட இது. ஒவ்வொருத்தவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்களும் கேட்டுட்டு எது நல்லா இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி கதையில் தான் முக்கியமாக பிளானு, இல்லை டாக்குமெண்ட்ரி, இல்லை ஃபிலிம்ஸு அப்படி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாட்களில் கூட ஆள் வருவாங்க, ஆள்கள் நிறையா. இந்த தெருவில் போகிற ரிவ்யூஸ், தெருவில் போகிறவன் ரிவ்யூஸ் சேனலில் தெருவில் போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா லைக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தொடர்ந்து ஆதரவு அளிங்க. நன்றி. நன்றி.